ஏன்பா ஹமாஸ் தம்பி, கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு சோகமாக கல் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்க? அதான் போர் நிறுத்தம் வந்துடுச்சுல்ல, அப்புறம் ஏன் முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு இருக்க? உனக்கும் இதில் சந்தோஷம் தானே? லெபனானில் மக்கள் பட்டாசு வெடித்து சந்தோஷமாக போர் நிறுத்தத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, அது தெரியுமா? அங்கே நாடு திரும்புகிற லெபனீஸ் மக்களை காருக்கு மேலே அரிசியை அள்ளி போட்டு ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்தி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இனி உங்களுக்கு சோத்துக்கு கஷ்டமே இல்லை என்பதை சிம்பாலிக்காக சொல்கிறதுக்காக வேண்டி அப்படி செய்கிறாங்களோ என்னமோ. நீ என்னமோ ஈரான் கப்பல் கவுந்த மாதிரி கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு சோகமாக உட்காந்துருக்கியே, என்னப்பா விஷயம்? யோ, அது இல்லையா, நீ நியூஸை ஒழுங்காக படிச்சியா இல்லையா? ஒப்பந்தம் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில தானாம். ஹிஸ்புல்லா வேணுமானா தள்ளி இருந்து இவங்க கையெழுத்து போடுறத எட்டி பார்த்துக்கலாமா. சாட்சி கையெழுத்து போடக்கூட அவங்கள கூப்பிடலையாம்டா. ஹமாஸு கூட எந்த ஒப்பந்தமும் இதுவரை போடலையே. எங்களை பார்த்தா மனுஷனா தெரியலையா? எங்களை எப்பவும் போல துவைச்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரிகிறான் இந்த இஸ்ரேலிய பயலுக. அதை நினச்சா கவலைப்படாமல் இருக்க முடியுமா? லெபனானில் இருந்து எவனும் குழி தோண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாய்யா இந்த அமெரிக்காவும் ஃப்ரான்ஸும். நாங்கள் குழி தோண்டுனா இவர்களுக்கு என்ன வந்தது? குழி பறிச்சே வளர்ந்த சமூகத்தை திடீர்னு மண்ணில் கையை வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் எங்கள் மனசு என்ன பாடுபடும்? குழி பறிக்கிறது தான் எங்கள் குலத்தொழிலே, அதை கூட பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கவலை வராமல் இருக்குமா ஐயா? குழி தோண்டலைன்னா ஈரான் எங்களை ஏறெடுத்தும் பார்க்காத. ஹிஸ்புல்லா கிட்ட அப்போவே படித்து சொன்னேன், அமைதி ஏற்பட போர் நிறுத்தத்துக்கு சம்மதிக்காத அப்படின்னு சொன்னால் நாம் சொன்ன எவன் கேட்குறான்? பாதி ஆயுதம் அழிஞ்சு போச்சு, மீதி ஆயுதத்தை வச்சுக்கிட்டு யார் கூட சண்டை போடுவது? இப்போ போர் இல்லாமல் போரெல்லாம் அடிக்குது. லெபனான் நாட்டு மரமண்டைகளுக்கு இது கூட புரியலையே. ஹிஸ்புல்லாவுக்கு கிடைத்த வெற்றி, ஹிஸ்புல்லாவுக்கு நன்றி, லெபனீஸ் மக்களை காப்பாற்றிய ஹிஸ்புல்லாவுக்கு நன்றின்னு கூவிக்கிட்டு போஸ்டர் அடிச்சுக்கிட்டு திரிகிறானுங்க. பைக்கில் ஹிஸ்புல்லா கொடியை கட்டிக்கிட்டு ஊருக்குள்ளே வட்டம் அடிக்கிறானுங்க. ஹிஸ்புல்லாவுக்கு ஹிஸ்புல்லாவுக்கு ஜேன்னு கேவலப்படுத்துகிறானுங்க. ஹிஸ்புல்லாவை சட்டையை பிடிச்சி இந்த அநியாயத்தை தட்டி கேட்கலான்னா ஒரு தலைவரும் இப்போ உயிரோட இல்லை. யாரை கேட்டியா நீ இந்த போர் நிறுத்தத்துக்கு சம்மதிச்சேன்னு யார்கிட்ட போய் கேட்குறது? இனி எப்பவும் போல் இஸ்ரேலிய கம்பெனிகளுக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்படி தான் பழகணும் போல். நாங்கள் பாட்டுக்கு சிவனேன்னு குழி துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு ஓடிக்கிட்டு திரிஞ்சோம். இப்போ உழைக்க சொல்கிறான் ஐயா. குகையில் வச்சுருந்த இஸ்ரேலிய பணத்தை பூராத்தையும் இஸ்ரேலிய இராணுவம் கொள்ளையடிச்சிக்கிட்டு போயிடுச்சு. லெபனான் பேங்குக்கு அடியில் வச்சுருந்த தங்கத்தையும் உருக்கி விட்டானுங்க. எந்த விதத்துலையும் எங்களை முளைக்க முடியாமல் பண்ணி விட்டானே. அல் ரஃபா கிராசிங் இப்போ இஸ்ரேல் கைக்கு போயிடுச்சு. எகிப்துக்குள்ளே போயிட்டு வந்து கடத்தல் தொழிலையும் இனி பண்ண முடியாது. வீட்டுக்கு 4-5 பேர் செத்து போயிருக்கிறாங்க. தமிழ்நாடு மாதிரி விதவைகள் எண்ணிக்கை ரொம்ப கூடி போச்சு. காசாவில் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட உருப்படி இல்லை. தமிழ்நாட்டுக்கு தான் வந்துட்டோமோன்னு சில சமயம் நமக்கே சில சந்தேகம் வந்துடுது. போலி டாக்டர்கள்கிட்ட வைத்தியம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நாங்கள் என்ன தான் பண்ணுறதுப்பா? இப்போ இஸ்ரேலிய விமானங்கள் வராது, நாங்கள் ஓட வேண்டிய அவசியமும் இப்போ இல்லை. இதனால் என்ன ஆகுது? இதனால் எங்கள் ஆரோக்கியம் இல்லை இப்போ கெடுது. இஸ்ரேலுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சே ஓஞ்சி போய் கிடக்கிறோம். இப்போ சும்மா தானே இருக்கிற கட்டட கழிவுகளை எடுத்து போட வான்னு கூப்பிட்றானுங்க. அதுக்கு உங்கள் அப்பனா வந்து கூலி கொடுப்பான். மெட்ராஸாக இருந்தாலாவது அவன் அப்பா விட்டு பணத்தை எடுத்து கொடுப்பானுங்க. இங்கே 1000 ரூபாயும் கிடையாது. கவலையை மறந்து இருக்கலாம்னா டாஸ்மார்க்கும் கிடையாது. கள்ளச்சாராயத்தை வாங்கி தான் குடிக்கணும். கண்ணை விஞ்சி செத்தா 10 லட்சமும் கிடைக்காது. அப்புறம் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது? அதுதான் கவலையில் ஆழ்ந்து போய் கிடக்கிறோம். அழகு போல் இருந்த இஸ்ரேலிய பெண்களை தூக்கிட்டு போய் கற்பழித்து சந்தோஷமாக ஜாலியாக இருந்தோம். அதுக்கும் வழி இல்லாமல் பண்ணி போட்டான் இந்த அமெரிக்காவும் ஃப்ரான்ஸும். அவன் நல்லா இருப்பானா? இஸ்ரேலிய குழந்தைகளை தலையை வெட்டி கொன்னதுக்கு இப்போ இஸ்ரேலியன் நம்மளை பழி வாங்குவானே. அவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? 1200 இஸ்ரேலியனை கொன்னதுக்கு 45,000 பாலஸ்தீனியனை கொண்டு இருக்கான். அவன் கணக்குப்படி பார்த்தா 1:41 வருது. இதுவரைக்கும் உள்ள கொன்ன கணக்குப்படி பார்த்தா 1:37 தான் வருது. இன்னும் வீட்டுக்கு 5 பேரை கொல்லணும்னு சொல்கிறானே. சீஸ்ஃபயரை கொண்டு வந்து உலக நாடுகள் கடலை குறித்து தின்னுக்கிட்டு எங்களையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது.
நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பழைய குழிகளையும் மூடிவிட்டானுங்க. எங்கே போய் குடியிருக்கிறது? புது குழியும் போட முடியாது. ஒரு வருஷம் குழியிலே வாழ்ந்து பழகிட்டோம். இப்போ கட்டின வீடு பிடிக்க மாட்டேங்குது. எங்கள் கஷ்டம் எவனுக்கு புரியுது? ஃப்ரீ பாலஸ்டைன் அப்படின்னு பனியனில் எழுதி கோஷம் போட்டவனுங்க எல்லாம் இப்போ பனியனை கழட்டி வச்சுக்கிட்டு போர் முடிஞ்சிடுச்சுன்னு நடைய கட்டிட்டானுங்க. இப்போ அவதிப்படுறது நாங்கள்ல. முன்னாலேயாவது நாட்டுக்கு நாடு பேரணி நடத்தி கலெக்ஷன் பண்ணி பணத்தை நமக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ தான் போர் முடிவுக்கு வந்துடுச்சா, எதுக்கு பணத்தை அனுப்பணும்னு நிறுத்திட்டானே. ஈரான் தாத்தாவையும் தொடர்பு கொள்ள முடியல. எல்லா வாக்கி டாக்கி பேஜர் செல்ஃபோன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிச்சு விட்டோம். இப்போ தொடர்பு கொள்ள முடியாமல் முழிக்கிறோம். போர் தான் நின்று போச்சே. இனி ஃப்ரீ சாப்பாடு ஐநா கிட்ட இருந்து வருமா? பேசாமல் பொங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? ஜோர்டான் ரிவர் டு மெடிட்டரேனியன் சீ வரை பாலஸ்தீனம் வேண்டும் என்று கேட்டதுக்கு இஸ்ரேல் நல்லா தூக்கி கொடுத்துட்டான் ஐயா. வாட்டர் டு வாட்டர் பாலஸ்தீன் என்று பேனர் எழுதிக்கிட்டு ஊர்வலம் போனவங்க எல்லாம் அண்ணன் தாகமாக இருக்குது தண்ணி கொடுனே தண்ணி கொடுனேன்னு இஸ்ரேலிய இராணுவத்திடம் இருந்து வாட்டர் பாட்டிலை வாங்கி குடிக்கிறான். அல்ப ஆயுசில் போகிறவன் எல்லாம் காசாவில் தான் குடியிருக்கான்னு காட்டி கொடுத்த ஹமாஸுக்கு நன்றி அப்படின்னு இப்போவே மீம்ஸு போடுறான் ஐயா. சமூக வலைதளத்தில் நம்மளை நார அடிக்கிறான். இதை எங்கே போய் சொல்ல? ஹமாஸ் அழிவை பார்த்து அல்கொய்தா கூட நடுங்கி போய் கிடக்கிறான். ஜிஹாத் மைண்ட் செட்டுக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ அவனுங்க எல்லாம் காந்தி புத்தர் ஃபோட்டோவை வச்சு மாலை போட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. அது தெரியுமா? ஐநாவில் வேலை பார்த்த ஹமாஸுகள் மட்டும் சாகல்ல, ஆஸ்பத்திரிகளில் பேராமெடிக்கல் வேஷம் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவனும் இல்லை இப்போ இஸ்ரேல் இராணுவம் கொண்டு இருக்கு. கேட்டால் இஸ்லாமிய அரசியலில் இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு சொல்கிறான். தீக்குச்சியை உரசினது யார்? இப்போ யார் வீட்டு கூரை பற்றி எரியுது அப்படின்னு சிந்திக்கிற நேரம் ஹமாஸுகளுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் வந்து விட்டது. மூளை இருந்தால் அது விளங்கும். அழிக்க நினைத்தவனை எல்லாம் அல்லாஹ் அழித்து விட்டான். அல்லாஹ் மிகப்பெரியவன், அவன் புகழ் பாடுவோம். இஸ்ரேல் இதுக்கு முன்பு 4 முறை பாலஸ்தீனர்களுக்கு நிலம் கொடுத்துள்ளது. தனியாக ஆண்டு கொள்ள வாய்ப்பு எல்லாம் கொடுத்தது. அதை பாலஸ்தீன தலைவர்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. முழு இஸ்ரேல் நிலமும் வேண்டும் என்றார்கள். இப்போ முழுசா அழிந்து போய் கிடக்கிறார்கள். காசா made a bed with evil, slept with evil, now it has learned the truth. It is love, not the hate, will solve the problem of your country. The present condition of your country, this is how the hell will look like when you invite evil for a meal in your home. Shame on Arab leaders to have killed the innocent people of Palestine. Show me the name of Jerusalem in Quran. And also Abraham, Musa, Daud, Isha, all they spoke Hebrew, not Arab. You cannot hide the truth from the world. సరే మక్కలే, నేను ఇప్పుడు బయలుతాను, మళ్ళీ తిరిగి వస్తాను. ఓకే, జై హింద్.